காஞ்சியிலே ஒரு புத்தன் வீரந்தான், கருணையினாலும் அண்ணா என்பது நல்லவராம், 1000 தலைமுறை தழைக்க வந்த அண்ணா அண்ணா அண்ணா. அண்ணாதுரை கையெழுத்து போட்ட கார்டு எதுவும் உங்கள் கையில் இருக்கா? என்ன கார்டு? கட்சி உறுப்பினர் கார்டு. ஓகேவா? அதான் டக்குன்னு அண்ணாதுரை எடுத்தேன். காலில் வந்துட்டு வரலாம். பார்த்தியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக தொழிலை பற்றிய ஒரு மன வருத்தமும் வேதனையும் ஒரு சந்தேகமும் உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மகன் நம்மளை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வலிமையாக வாழ்ந்துருவான், வளர்ந்து வருவான், பொருளில் உயர்ந்து வருவான் என்று ஒரு கற்பனை உள்ளத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவனுடைய வாழ்க்கை அவனை மட்டும் காப்பாற்றக்கூடிய நிலைமையில் இருக்குது. அவன் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவும் செய்வனை வயனை கோளாறுகளால் மருந்து மாதங்களால் எதுவும் நடந்திருக்குமா, அல்லது உண்மையாக இயற்கையாக வந்த பிரச்சனையான்னு பார்த்தேன். அது இயற்கையான பிரச்சனை, இந்த வயத்தில் இருக்க பிரச்சனை. அதுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை, சாதாரணமாக குணமாகிரும் என்பது உத்தரவு. அதே மாதிரி ஒரு பேரனுடைய பெரும் புண்ணியத்தில் தாத்தா பாட்டி 2 பேருக்கும் ஆயுள்கால நிவாரண உதவியை இறைவனுடைய கருணையால் ஒரு விதயத்தில் ஒரு டெபாசிட் கிடைக்கும். அதில் உங்கள் வாழ்க்கையெல்லாம் புனிதமாக ஈடேறும். இன்னொரு மகனுக்கு தொழிலையும் மந்தம் இருக்குது, வருமானமும் குறைவாக இருக்குது, கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு சில குறைகளும் இருக்கா இல்லையா? அதையும் சரியாக்கி வெற்றியாக்கி தந்து அவன் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் சவ்வு சம்பந்தமான நோய், அது முதுகெலும்பு வரை எட்டி வளர்ந்து விடுமோ என்னும் ஒரு சின்ன பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கால் ஒன்று சொல்லலாம். அப்படி எந்த ஒரு வளர்ச்சியும் வராது, அதில் எந்த பாதிப்பும் வராது. அதற்கு மட்டும் ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. அதில் ஆபத்து இல்லாமல் நடக்கும். எல்லாம் பண்ணித்தரேன், அதுக்குரிய பணமும் தரேன், நல்ல குணமும் தந்து ஜெயிச்சு தரேன். வெற்றியாகும். போகலாம், போயிட்டு வரட்டும். இன்னும் ஓராண்டு காலம் வர தாக்கு பிடிச்சி தரேன், ஜெயிச்சுக்கலாம். எனக்கு அந்த ஒரு உத்தரவுக்கு மட்டும் பௌர்ணமி வரை பொறுமை வேண்டும். ஆமாம், பௌர்ணமி வரை பொறுமை வேண்டும். ஜெயிச்சு தாரேன், வெற்றி மாலை கொடுப்பா. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு நாராயணா. என்ன நாராயணா? நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம். தேவாமிர்தம், தேவாமிர்தம் என்றால் சாகாத மருந்து, மூப்பில்லாத தெய்வீகம். அதனால் படியேறி வருவோருக்கு பயம் இல்லை, பாவங்கள் தீர வேற வழியும் இல்லை. துணையாவது அவனுடைய சங்கு சக்கரம் ஆயுதம். அந்த ஆயுதத்திலே ஒன்று சக்கரம், அது என் கையிலும் உண்டு. உன்னை சுபிட்சத்துடன் வாழ வைத்து வீழ்ச்சி இல்லாமல் வெற்றி பெற வைக்கிறேன். வாழ்க நாராயணா, நாராயணா. இந்தாப்பா, நிறைந்த பணம் கிடைக்கும், புண்ணியமும் கிடைக்கும். எடுத்துருவான், இப்பவே எடுத்துருவா. ஒரு போட்டோ எடுப்பா. இதை தேடி எல்லாரும் வந்துடாதீங்க, அது தப்பு. படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, பாவங்கள் தீர வேற வழி இல்லையே.
அதே ஆரூர் எல்லை கருப்பசாமி என்னப்பா திருவாரூர் எல்லை என் மகனுடைய வாழ்க்கைக்கு தொழிலும் வாழ்க்கையும் சரியாகி தரும்னு கேட்டு வந்தவங்க. வாடா தம்பி, மகனுக்கு எத்தனை வயசு? கால் உள்ட்டுவ. எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊர்? அடுத்து கடன்கள் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? கடன் பட்டது யாருப்பா? கடன் பட்டிருக்கியா? கேள்வி ஒன்று பதில் ஒன்று வரத்தாயா? வாங்க நேராவது இதுலேயும் நேரம் பேரும் இருக்க. பையன் பேர் என்ன பேருடா? உட்கார். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு வகையான மருத்துவங்கள் செய்யக்கூடிய விதி அமைப்புகள் இருக்குது. அதில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தந்துடுவேன். சரிண்ணா? பையன் இப்போ எங்கே இருக்கான்? நீ தான் அந்த பையன். இடைப்பட்ட காலங்களில் வாழ்க்கையில் நிறைய பணங்களை இழந்து தோல்வியுற்று நண்பர்களால் அவமானப்பட்டு வேதனையுற்று செய்யாத குற்றத்துக்கு பழி சுமந்து வழக்குகளை சந்தித்து எல்லா துயரத்தையும் அடைந்தாய். இதனால் தாய்க்கும் தகப்பனுக்கும் கண்ணுக்கு தெரியாமல் சில நாட்கள் மறைய வேண்டிய நிலைமையும் அஞ்ஞானவாசமாக இருந்து பாண்டவர்களைப் போல் வெளிப்பட்டு இப்பொழுதும் வாழ்வு கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற ஏக்கத்தில் வாழ்கிறாய். உண்மையா இல்லையா? கால் ஒன்று போனால் ஆஃப் பண்ணுங்க, தூரப்படுங்க. என்ன ஆஃப் பண்ண முடியலன்னு வச்சுக்கிடுவோம், தூரப்படுங்க. நம்ம பொண்ணு தானே அது. இப்போ கல்யாணம் கண்டிப்பாக வேணுமா? சரி போ. ஒரு வார்த்தை சொன்ன புரியலையோ? அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குடா. என்ன அதில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தரேன். தை மாதத்துக்குள் உனக்கு திருமணத்துக்கு ஒரு பெண்மணி வருவாள். அது உன் சொந்த இனத்தில் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன கேள்வி. என்ன கேள்வி என்றால், காலம் தவறிவிட்டது. ஆகையினால் இரண்டாவது திருமணம் முடித்து டைவர்ஸ் ஆன ஒரு பெண் உத்தமமான குணமானவள், அவள் இவனுக்கு மனைவியாக வந்தாள் என்றால் இவனுடைய ஆயுள்காலம் முழுக்க பெரும் பாதுகாப்பாக இருப்பாள். அப்படி ஒரு பெண் தான் இவனுக்கு வாழ்க்கை துணையாக அமைய வேண்டும். அப்படி ஒரு பெண் உன் இனத்தில் உன் மனதுக்கேற்ற உறவிலிருந்து வருவாள். முடித்து கொள்ளலாமா? முடிக்கலாமா? கால் வந்துட்டு வா. கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணன் நடை போட்டாளடி. கட்டிக்காரா இந்தா மகனே, இந்த தை மாதத்துக்குள் அந்த வெற்றியை நீ அடைவாய். அரசுக்கு கட்ட வேண்டிய வரிகளை எல்லாம் கட்டாதே. இப்போதைக்கு நடக்காது. அந்த சப்ஜெக்டை மறந்துடுடா. நான் வேறு மாதிரி வாங்கி தரேன், ஜெயிச்சு தரேன். வேறு என்ன பழக்கம்லாம் கையில் உண்டு? அப்படியா? நான் குடிக்க மாட்டேன், நீ குடிப்பியா? நான் குடிக்க மாட்டேன், நீ குடிப்பியா? ஒரு நாளைக்கு ஒரு ஆப் அடிப்பியா, புல் அடிப்பியா? சொல்லுடா. ஆப் அடிப்பேன். கல்யாணத்துக்கு பிறகு புல் அடிக்கமுங்கிறியா? இந்த அப்படி இனிமேல் குடிக்கவே செய்யாத. நல்லா இருப்பா. நல்லதானே? வாழ்க வாழ்க ஆனந்தம். 9ஆம் தேதி 10ஆம் தேதி பௌர்ணமி, 9ஆம் தேதி இரவு இங்கே இருப்பது போல் வாருங்கள். வாழ்க வாழ்க. நான் நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது கருப்பசாமி. நடத்துகின்ற தொழிலிலே தடையும் வருமான குறையும் இருக்கிறது என்று கேட்டு வந்தவர்கள். தொழிலை பற்றி கேட்டு வந்தவங்க. என்ன தொழிலுமா? என்ன தொழில்? இதுவரை இப்போ என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க? அடுத்து என்ன தொழில் பண்ணலாம் நினைக்க? கால் வந்துட்டு வா. வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாது.
குற்றால மலைக்கு ஏறணும்னா குறுக்கில் பெற வேணும்டா. என்ன உண்மையா இல்லையா? உண்மையா? செண்பகாதேவிக்கு மேலே நடக்கணும்னா குறுக்கில் பெற வேணும். வேணுமா வேண்டாவன்? என்ன மனசு மட்டும் இருந்தால் போதுமா? உடம்பில் பெற வேண்டாமா? என்ன உனக்கு விவசாயமும் ஒரு வியாபார ஸ்தாபனமும் உன்னை வாழ வைக்கும். என்ன கால் ஒன்று வரலாம். அதனால் இதே விவசாயத்தை செம்மைப்படுத்தி தரேன். இதிலே ஒரு வியாபாரம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்கு. அது ஒரு கடையாக இருக்கும். மாடு ஆடு தீவனங்கள் சம்பந்தமான ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு 9 மாதங்களுக்குள் அந்த வழியை வகுத்து தரேன். அதில் உனக்கு வெற்றி உண்டு. வேறு என்னப்பா வேணும்? நல்ல இடம் இல்லை, அதுக்குள்ளே கொஞ்சம் தீய சக்திகள் சேர்ந்துருக்கு. அதனால் பணங்கள் நஷ்டம், உறக்கம் வராத வேதனை, கழுத்து முதுகு போன்ற இடங்கள் வலி வேதனை கொடுக்கும். இருக்கா? மாற்றி தரேன். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க, ஜெயிக்கிறேன். இப்போதைக்கு வேண்டாம் பராசக்தி, 9 மாதத்துக்கு பிறகு அடிப்போம். போ. கர்மசாமிக்கு என் பிள்ளைகள் ரெண்டும் எனக்கு 2 கண்ணு. ஆனால் ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேங்குது, வெறும் அண்ணு. மாமா எத்தனை பிள்ளைகள்? எருமை மாடா ரெண்டும். கால் வந்துட்டுவா. என்ன செய்ய முடியும்? கால் வந்துட்டுவா, கால் வந்துட்டுவாமா, கால் வந்துட்டுவா, கால் வந்துட்டுவாமா. ஒரு பைய கூட்டிகிட்டு ஓடிடுவான், இன்னொருத்தனை கால் வந்துட்டுவான். ஓட விடாமல் வீட்டிலே கல்யாணத்தை முடிச்சு வைப்பான். என்ன? வாமா வா. நான் சொல்கிறது சில சமயத்தில் வருத்தத்தை கொடுக்கும், ஆனால் அதுதான் நடைமுறை ஆகும். முதிர்ந்த நெல்லிக்கனியும் மூத்தோர் வாக்கும் முன்னே புளிக்கும் பின்னே தித்திக்கும் என்றார். நெல்லிக்காய் இருக்குல்ல, நெல்லிக்காய், முதிர்ந்த நெல்லிக்காய் கடிக்கும்போது என்ன செய்யும்? எம்னு புளிக்கும். முழுங்கின பிறகு கொஞ்ச நேரம் கழித்து இனிக்கும். அது மாதிரி பெரியோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை முதல்ல கசக்கும், அனுபவத்தில் இனிக்கும். இப்போ ஒன்று சொல்லுகிறேன் கேள். நீ பெற்ற பிள்ளையில் ஒரு பிள்ளை லவ் பண்ணி கல்யாணம் முடிப்பான், இன்னொரு பிள்ளை உன் சொல்படியே நடப்பான். ஒருத்தனுக்கு இப்போ சென்னையில் இருந்து வேலைக்கு ஒரு பதில் வரப்போகுது, அதில் நான் அவனை வெற்றியாக்கி தந்துடுவேன். இன்னொருத்தனுக்கு 6 மாதம் கழித்து வருமானத்துக்குரிய வழி பிறக்கும். அவன் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவான், வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம். கால் வந்துட்டுவான். ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளிய குற்றால அழகை நான். உன் மகன் சீசனுக்கு குற்றாலம் வந்தானா? பக்கத்தில் வா, வண்ணக்கிளிகளை பார்ப்பான். அதனால் அவனுடைய மனசு நல்லாயிருக்கும், செல்வம் பெருகும். வேலையை வாங்கி தரேன். ஒரு கேள்வி கேட்டுக்கா, உள்ளத்துக்குள்ளே அடக்கி கிடக்கிய. நான் தான் அப்பலே நான் சொன்னது நீ 2ஆம் தடவை சொல்லி என்ன நடக்க போகுது? ஜெயிச்சாச்சு, போ, ஆனந்தமாக இருக்கு. கர்மசாமிக்கு பூந்தோட்ட காவல்காரன் வாடா தம்பி. பூந்தோட்டம் உனக்கு வா. கொங்குமணி திருநாட்டில் ஊதி நல்ல விடலையே. நீ குறிஞ்சி விழுந்துட்டா நான் நம்பிடுவேனா? உன் உள்ள சாமிகிட்ட போக வேண்டாம். உன் வீட்டு பக்கம் ஒரு அம்மன் கோயில் தெரியுது, என்ன கோயில் தான் அது? அப்படியா? கொங்குமணி திருநாட்டில் உதித்தாயே திரு கோணியம்மன் என்ற பெயர் படைத்தாயே. இவன் கேட்கறதுக்கு தான் பறிச்சிடணும். என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. கொஞ்ச நேரம் நீட்டமா அவளு. உட்கார், கண்ணை முடிக்கா. உன் சகோதரி உடம்பை போய் பார்த்தேன். இடது பக்கம் உள்ள கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் மாற்று கிட்னியா அல்லது இதுவே சீர்திருத்தி உயிருக்கு ஆபத்து இல்லாமல் நடக்குமா? ஆயுளுக்கு பங்கம் வந்து விடக்கூடாது, காப்பாற்றி தரணும் கருப்பசாமி என்பது ஒரு கேள்வியாகும். ஆனால் மருத்துவத்தால் குணமாகி விடலாம் என்று பல உத்தரவாதங்களை கொடுத்தார்கள். இதில் சித்த வைத்தியத்தின் மீது உனக்கு ஒரு சிறிய பற்று.
சித்த வைத்தியம் செய்யலாமா அல்லது அலோபதியின் செய்து காப்பாற்ற முடியுமா என்ற ஒரு குழப்பம். கால் வந்துட்டு வா. சித்தத்தில் தோன்றியது சித்த வைத்தியம், பித்தத்தில் தோன்றிய அப்போ பித்த வைத்தியமா? உன் சகோதரிக்கு அந்த அளவுக்கு பெரிதாக ஒன்றும் பாதிக்கலை. அந்த கிட்னியை சக்தியை கொடுத்து வலுப்படுத்திடலாம். சித்த வைத்திய மருந்து அவளை காப்பாற்றும். பண்ணின பிறகு சரியாகும். தைரியமாக இரு. நாட்டு வைத்தியம் அவளை காப்பாற்றும். வேண்டாம், இன்னும் 1 மாதம் கழித்து அவங்களே இங்கே அனுப்புவாங்க, சரியாயிடுதுன்னு சொல்லி. வெற்றி ஆயிடும். எஸ். கர்பசாமிக்கு 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 கும்பகோணம் போகவில்லை அந்த மானே. கும்பகோணம் ஏடா தம்பி, கும்பகோணமா பொய் சொல்லுதிய? கும்பகோணத்தில் எங்கே? திருப்புவனம். எத்தனை கிலோ? அதுலேருந்து கும்பகோணத்துலேருந்து 27 கிலோமீட்டரா? அப்படின்னா 1 2 3 4 5 6 கால் வந்துட்டுலாம். மணக்கோலநாதர், கோயிலாம்பிகையார் அப்படி சொல்லி 2 தெய்வங்கள் வருகிறது. எங்கே இருக்கிறார்கள்? நீங்கள் அந்த ஏரியாவா? அங்கே இருக்கிற சாமி பேர் மணக்கோலநாதரா, கோகிலாம்பிகை? கால் வந்துட்டு வா. வாடாத மலர்களை சூடியவர் பேர் தான் மணக்கோலநாதர். சார் அவர் பேர் என்ன பேர்? மூலவர் பேர் சுந்தரேஸ்வர சுவாமிகள். அதனால்தான் அவருக்கு கல்யாண சுந்தரேஸ்வரனுக்கு தான் கோலம் என்றால் அழகு, கல்யாணம் என்றால் மனம். நான் தூய தமிழில் சொன்னேன், நீங்கள் விரிந்த தமிழில் சொல்கிறேன். சுந்தரம் என்றால் அழகு, சுந்தரத்துக்கு இன்னொரு பேர் கோலம். அப்படி தானே கவிஞரே? கோலம் என்றால் அழகு தானே, கல்யாணம் என்றால் மனம். ரெண்டையும் சேர்த்து மணக்கோலநாதர். நீங்கள் சொன்னது நான் சொன்னது ஒன்று தான். நான் பூன்னு சொன்னேன், நீ மலர்னு சொன்னேன். ஆனால் ரெண்டும் ஒன்று தான். கால் வந்துட்டு வரலாம். கோகிலாம்பி, அதான் தமிழ் படிக்கணுங்கிறதே. ஏபிசிடி எத்தனை எழுத்துடா? 4 எழுத்து. ஏபிசிடி. என்னடா பிள்ளை நீங்களாம்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில் என்ன? வேணா நல்லா இருக்கேனே. அப்போ காது அடைக்க உன் வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா வருதுடா, முன்னோர்களுடைய ஆன்மா. அது வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ள ஒரு இரிட்டேட், மன அமைதி குறைவு, குழப்பங்கள்லாம் நடக்கும். உனக்கு இப்போ என்ன செய்யணும்? என்ன செய்தவனுக்கு? கால் வந்துட்டு வா. ஒரு ஆத்மா வருது, அது யார் கேட்கணும்? இல்லை கேட்கணுமா வேண்டாமா? டீ குடிச்சிட்டு கேட்டேன்னு அவ்வளோ அவசரமா? தம்பி, முதிர்ந்த நெல்லிக்கனி இனிக்கும், முதல்ல புளிக்கும்னு சொன்னேன். இப்போ உன் தம்பி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பொம்பளை கொஞ்சம் நல்ல அனுபவமான பிள்ளை. அது இவன் 3ஆமத்த ஒரு நபர். வருத்தப்பட்டுக்கிறாயடா, உள்ளதை சொல்லிட்ட மனு. இவன் 3ஆமத்த நபர். அவனுக்கு வேண்டிய பாடத்திட்டங்களை எல்லாம் அவள் சொல்லிக் கொடுக்கிறாள். அதில் இவன் மதியும் மயங்கினான், மனமும் இழந்து விட்டான். ஆனாலும் இவனையும் பணத்தை பிடுங்கிட்டு தெருவில் விட்டுட்டானா என் தம்பி வாழ்க்கை வீணா போயிருமே. அவனை எப்படியாவது அவள்கிட்ட மீட்ட வேண்டும் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. சரிதான். என்ன மெட்ராஸ் அண்ணன் சிரிக்கிய? உன் தம்பியை இடமாற்றி வைத்தால் சரியாகும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான். இடம் தானே மாறணும், உங்கள் இடத்துலேருந்து நான் அவா இடத்துல போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உண்மையா இல்லையா? அதனால் அவன் மனத்தை மாற்றி தெளிவு பண்ணி தரணும். 3 மாதத்தில் அவனை பிடுங்கி உன் கையில் கொண்டு வந்து தரேன். 9ஆம் தேதி அன்னைக்கு என்னை வந்து பார், யாகத்தில் கலந்துக்கா. போ. வாங்க சுந்தரேச பெருமாள் அவர்களே வருக. கல்யாண நாள் பார்த்து சொல். இது யாரு? அண்ணா வாங்க.
ஒரு கல்லில் 2 மாங்காய் அடித்த மாதிரி 2 வரையும் உடனே அனுப்பி விட்டுருதேன். கால் வந்துட்டு வாங்க. வாழாமல் வாழ்கிறாளே ரோட்டில் நின்று அந்த காரியத்தை வாக்குறதுக்கு காட்டணும் ஒன்று. என்னம்மா வேணும்? நான் சொல்லுதமுல்லா, பிள்ளையும் மருமகனும் அதான் வாழாமல் நிற்கிறாடே ரோட்டில் நின்று. மருமகன் உன் பிள்ளைய நல்லா வச்சுக்கிட மாட்டான். மனவேதனைக்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறான். அதனால் அவனை நினச்சி அவள் புலம்புறா, வீட்டில் தூங்குறதுக்கு முடியாமல் தவிக்கிறா. இந்த மாதிரி குழப்பமெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டேன். எழுதினான் தகட்டை சொருகினான் வீட்டில். கால் ஒன்றுவான். எழுதினான் தகட்டை சொருகினான் வீட்டில். வச்சது தீ, பரவியது வீடு. என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள். என்ன சொல்றீங்க? உன் மக தெய்வானை ஆயிடுவா. உன் மகா தெய்வானையாக ஆயிடுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் புரிகிறதா? வள்ளி ஒருத்தி தள்ளி இருக்கா, அவளை லேசாக கிள்ளி பார்க்கான். இதுதான் உண்மை. எப்படியாவது மனதை மீட்டி பிள்ளைய ஒற்றுமையாக வாழ வச்சா போதுங்களா? மன நிறைவாக கால் வந்துட்டு வா. உடம்பு முடியலைன்னு சொல்லுதியே, அதுதான் பிரச்சனையே. கால் வந்துட்டு வா. படிச்சிருவோம். டே போத்தி சோமர் கேடா, கெட்டிக்கார பேர்லாம் நீ. முடியுமா? அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் உன் பிள்ளைய வேதனைப்படுத்துகிறாங்க மகளே. எனக்கு அந்த கதையெல்லாம் வேண்டாம். உன் பிள்ளைய வாழ வச்சு தரேன், ஒன்றா சேர்த்து வைக்கிறேன். பாக்கி எந்த வரலாறும் எனக்கு வேண்டாம். கால் விட்டு போட்டான். உனக்கு என்னப்பா வேணும்? நல்லா இருந்தால் போதும். வீட்டில் சப்த ஒலியும் நடக்கிற ஒலியும் கேட்கும். அப்படி போகும்பொழுது சார் 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 நடக்கிற சப்தஞானம். பின்னால் யாரோ வராங்களோன்னு திரும்பி பார்க்குறத மாதிரி ஒரு ஒலி கேட்கு. ஒரு ஆவி நடக்கு, அதை விலைக்கு தாரேன். 3 முறை என்னை பார்க்கவா, ஜெயிக்கிறேன். எங்கே இருந்து? சரி, உங்கள் கற்பனைக்கு நான் பலியாக விரும்பலை. போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு சரி சரி, மணி 5:30. எல்லோரும் ஒரு டீ அடிங்க. இங்கே போயிட்டு வாங்கம்மா.